கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர்களோ அவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் வாழுகிறோம். இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பிழைக்க வேண்டும், பிழைப்பதற்காய் உழைக்க வேண்டும், பிழைப்பதற்காய் சுவாசிக்க வேண்டும், பிழைப்பதற்காய் புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், பிழைப்பதற்காகவே நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். அப்படித்தானே? சில வேளைகள் எனக்கு கேள்வி வரும், ஏன் ஆண்டவரே மனுஷங்க எல்லாம் படைச்சிங்க? இந்த பாடுள்ள உலகத்திலே ஒவ்வொருவரும் பிழைப்புக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஆண்டவரே. ஏழை ஜனங்களை பார்க்கும் பொழுது மனசெல்லாம் உடையுதே. இவர்களுக்கெல்லாம் பிழைப்பதற்கு வேறு வழி இல்லையா? அப்படிலாம் நான் யோசித்த நாட்களில் தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. The righteous shall live by faith என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எப்படி பிழைப்போம், எப்படி வாழ்வோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், நிகழ்காலத்தை எப்படி நடத்துவேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன், பிள்ளைகளை எப்படி நடத்துவேன் என்ற பல கேள்விகளோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் கேள்விக்கு ஒரே ஒரு பதில், ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? உன் விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய் மகளே, உன் விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய் மகனே. ஹல்லேலூயா. பைபிள் ஃபுல்லா ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அற்புதங்களை செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் பார்த்து கேட்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஏன் ஆண்டவர் அதை கேட்கிறார் என்றால், விசுவாசம் ஒன்றுதான் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு திறவுகோல். விசுவாசம் ஒன்றுதான் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல். உங்கள் வீட்டை விட்டு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் கையில் சாவி கொத்து இருக்கும், அப்படி தானே? ஒரு 10 கீஸ் அதில் இருக்குன்னா, எந்த கீயை போட்டு டோரை திறக்கணுமோ, அவுட்டர் டோரை, அந்த கீ போட்டால் தான் அவுட்டர் டோர் திறக்கும். நீங்கள் உள்ள பெட்ரூம் கீ எடுத்து அவுட்டர் டோரில் போட்டிங்கன்னா டோர் என்ன செய்யாது? திறக்கவே திறக்காது. நீங்கள் 1 மணி நேரம் ட்ரை பண்ணாலும் திறக்காது, 10 மணி நேரம் ட்ரை பண்ணாலும் திறக்காது, 10 நாள் ட்ரை பண்ணாலும் திறக்காது. ரீசன் என்ன தெரியுமா? அந்த லாக்குக்குரிய அந்த கீயை போட்டாதான் அந்த லாக்கு திறக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க பிழைப்பதற்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் ஆண்டவர் ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறார். விசுவாச திறவுகோல். சொல்லுங்க, என்ன திறவுகோல்? விசுவாச திறவுகோல். நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகள்னு பேரு, ஆனா நமக்கு இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் விசுவாசம். டாக்டர்னு பேர் இருந்தா என்ன நோயாளி வந்தாலும் அந்த டாக்டர் அந்த நோயாளி என்ன செய்யணும்? ட்ரீட் பண்ணணும். அவங்க தான் டாக்டர். அதே போலதான் ஒரு டீச்சர் என்று பெயர் இருந்தால் தன்னிடத்தில் வருகிற மாணவனுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை முழுவதும் அவர்கள் கற்றுக் கொடுத்தால் தான் அவர்கள் நல்ல டீச்சர். இல்லை என்றால் வெறும் டீச்சர்னு பெயர் எடுக்கலாம், ஆனால் நல்ல டீச்சர் என்று பெயர் எடுக்க முடியாது. இந்த சபையின் விசுவாசிகளாகிய நீங்கள் விசுவாசிகள் தான், ஆனால் இன்றைக்கு ஒரு படி மேலே வளர்ந்து நல்ல விசுவாசிகளாய் மாறப்போகிறீர்கள், வளர்ந்த விசுவாசிகளாய் மாறப்போகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எதை நாம் விசுவாசிக்க வேண்டும்? எதை விசுவாசிக்க வேண்டும்? இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஆவி வந்து நிற்கிது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் ஹியர். பேதுரு வந்து நின்னப்போ அவங்களால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. அவ்வளோ விசுவாசம். ஜெபம் பண்ணதெல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? பேதுரு விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் விடுதலையாகி பேதுரு வந்து நிற்கும் போது அவர் அல்ல, அவருடைய தூதனாக இருக்கலாம், அப்படியெல்லாம் அவிசுவாசித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த திருச்சபையின் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், யூ ஷுட் க்ரோ இன் ஃபெய்த். நீங்கள் விசுவாசத்தின் அடுத்த நிலைமைக்கு நீங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கேட்கலாம், எதை நான் விசுவாசிக்கணும், எதை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார்? நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்றும் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Book of John chapter 1 verse 12. யோவான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது நம் ஆண்டவரை அறிந்து கொண்ட நாட்களிலே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியும்? உண்மைதானா? சந்தேகம்னா கை தூக்க கூடாது, சரியா? ஆமா, உறுதி, நான் தேவனுடைய பிள்ளை. நல்லா கை தூக்குங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலருக்கு இன்னும் டவுட்டா இருக்குது, நான் உண்மையா ஆண்டவர் பிள்ளையா? நான் போன வாரெல்லாம் சினிமா பார்த்தனே, மொபைலில் மூவிஸ் பார்த்தனே, அதை பார்த்தனே, இதை பார்த்தனே, பொய் சொன்னனே, தப்பு செஞ்சனே, நான் எப்படி தேவனுடைய பிள்ளை ஆக முடியும்னா, குறைவுகள் இருந்தாலும் இந்த குறைவுகளை மன்னிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள். இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு. உங்களை பார்த்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்கிறேன். ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? என்னைக்கு ஏற்றீங்கன்னு தெரியுமா? அதானே தெரியல அப்படிம்பீங்க. ஏதோ வந்தோம் சர்ச்சுக்கு, என்னைக்கோ ஒரு நாள் ஏற்றுக்கிட்டே, அது என்னைக்குன்னு தெரியல அப்படின்னா, ஒரு சிலர் அப்படி டவுட்டில் இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இன்னைக்கு இறுதி ஜெபத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய முதல் காரியம் எது தெரியுமா? நீங்கள் ஆண்டவரின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டுமா? வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற கிரேட் பிரிவிலேஜ் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நம்ப வேண்டும். நீங்க கேட்கலாம், என்ன நம்பணும், எதை நம்ப வேண்டும் என்று சொல்லி தருகிறேன். அவர்தான் இந்த பூமியில் மனிதனாய் வந்து பிறந்தார். முதலாவது அவர் தேவனுடைய மைந்தன் என்று நம்ப வேண்டும். இரண்டாவது, அவர் இந்த பூமியில் எனக்காக வந்து பிறந்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். மூன்றாவது, அவர் எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான்காவது, இந்த ஆண்டவரிடத்தில் வந்து என் குறைவுகளை நான் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னை மன்னிப்பார் என்று நம்ப வேண்டும். ஐந்தாவது, இந்த ஆண்டவர் இயேசுவை என் உள்ளத்திற்குள் அழைத்தால் அவர் என்னோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் என்று நம்ப வேண்டும். ஒரு சில வாலிபர்களுக்கு இந்த அனுபவமே இல்லாமல் ஆலயத்திற்கு பல ஆண்டுகளாய் வருகிறார்கள். ஆலயத்தில் வந்து உட்காருகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், தொழுது கொள்கிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள். பட் ஆண்டவரோடு இருக்கிற அந்த பர்சனல் கனெக்ஷன், இயேசுவோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்றால், இன்றைக்குத்தான் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற விசேஷித்த நாள். இந்த நாளில் கண்ணை மூடி ஆண்டவற்றை, இயேசுவே என் உள்ளத்தில் வர வேண்டும், என் பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு குடும்பத்தாரோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்கள் நல்ல ஒரு ஹையாக இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள். அவங்க 2 பேருமே பிலீவர்ஸ். ஆனால் அவங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்க, ஆஃபரிங் போடுறாங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க, தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் உனக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கிறதா என்று அந்த மகனிடத்திலும் மகளிடத்திலும் கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறது நிமித்தம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. இந்த இயேசுவை மனதார இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே இனிமேல் நான் உமக்காகத்தான் வாழுவேன், என் பாவங்களை கழுவும், என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். இன்றைக்கு கணவன்மாராய் வந்திருக்கிறீர்கள், மனைவிமாராய் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் டைரக்டாக கேட்குறேன், தகப்பனும் தாயுமாகிய உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை அறியறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க ரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? பெற்றோராகிய உங்களுடைய முதல் பொறுப்பும் முதல் ஜெபமும் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? என் பிள்ளை கிறிஸ்துவை அறிய வேண்டும், என் மகன் ஆண்டவரை அறிய வேண்டும். இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளின் படிப்புகளுக்கு செலவழிக்கிற நேரமும் பணமும் எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்தோ கருத்தற்றவர்களாக இருக்கிறோம். பிள்ளை சர்ச்சுக்கு வரலன்னா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. Fathers should be so strict
நீ சர்ச்சுக்கு வந்துதான் ஆகணும், ஞாயிற்றுக்கிழமையில வீட்டில் உட்காந்து தூங்குற பழக்கம்லாம் இருக்கக்கூடாது என்று பிள்ளைகளை இழுத்து கொண்டு வர வேண்டும். என்ன ஆனாலும் சரி குடும்பமாக தான் ஆலயத்திற்கு போகணும். இந்த பிரின்சிபிளை உங்கள் ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் விசுவாச குடும்பத்தார். ஹல்லேலூயா. என்ன குடும்பத்தார்? மோசே சொன்னார் அல்லவா, நாங்கள் ஆராதிக்க போகும் பொழுது நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு பார்வோன்னு சொன்னோம். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் போவோம், எங்கள் பிள்ளைங்க வருவாங்க, எங்கள் ஆடு மாடுகள் வரும், ஒரே ஒரு சின்ன பொருளை கூட நாங்கள் என்ன செஞ்சுட்டு போக மாட்டோம், விட்டுட்டு போக மாட்டோம். விசுவாச குடும்பத்தாரே, விசுவாச குடும்பத்தாரே, நீங்கள் பிழைத்து இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பமும் முழுவதுமாய் இரட்சகரை ஏற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆகாரம் கொடுத்து உடை கொடுத்து நல்ல படிப்பு கொடுத்து வேலை கொடுத்து திருமணத்தை செஞ்சு வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல உங்கள் கடமை. உங்கள் கடமைகளில் பிரதான கடமை என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்துகிற ஒரு கடமை, உங்கள் பிள்ளைகளை இரட்சகருக்கு நேராய் திருப்புகிற ஒரு கடமை. பெற்றோர் அதுக்கு தான் கண்ணீர் விடணும், தகப்பன்மார் அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். பல குடும்பங்கள்ல தாய்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க, தகப்பன்மார் அந்த ஜெபத்திலலாம் வர்றதே இல்லை. இங்கே நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். when you gather together, குடும்ப ஜெபமாய் வரும் பொழுது பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தி நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தில் தேவ பிள்ளைகளாய் மாறினால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நீ விசுவாசத்தினால் பிழைப்பாய் என்று சொன்னாரே, எதை விசுவாசிக்க வேண்டும்? இந்த இயேசு ரட்சகர் என்று விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு உங்கள் டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறிடுது, உங்கள் டோட்டல் வாழ்க்கையே மாறிடுது. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.